இது திமுக நினச்சா இந்த மது ஒழிப்பை வந்து ஈஸியாக ஒரே நாளில் முடிவு கொண்டு வந்துடலாம், கடைகளெல்லாம் எடுத்து முடியலாம். இவங்க வந்து திமுகவுக்கே அழைப்பு கொடுத்துருக்கேன்னு சொல்கிறது வந்து இது தமிழக மக்களை வந்து கேனையை நாக்கிற வேலையை தான் வந்து விடுதலை சிறுத்தை பண்ணுவோம் அப்படின்னு தோணுது. மொத்த மதுக்கடையில் மூடினால் இங்கே பல்லாயிரக்கணக்கான செத்து மடிவார்கள். பரவாயில்லையா? ஒரு உயிர் போவது அரசாங்கம் விரும்புமா? அப்படி அவன் செத்தா பரவாயில்லையா? நான் என்ன சொல்கிறேன், செத்து போட்டேன் ஐயா. நீங்களும் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறீங்க, உங்களுக்கு நல்லது கிடையாது தெரியும். குடிகாரங்க ஆதரவாக பேசலையா? அந்த குடிகாரெலாம் உயிர் தானே. படிப்படி 760 மதுக்கடையில் மூடி இருக்கு. 2 மாதம் முன்னாடி அது உங்களுடைய நிலைப்பாடு சார். அதோ அதிமுக ஆட்சியில் மூடி ஆகணும்னு சொல்லி கொடி தூக்கி போராடணும். ஐயா ஐயா, ஞானம் இருந்ததின் காரணமாகத்தான் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த அதிமுகவை நீங்கள் மதுக்களை மூடுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு 10 நாட்டிலே 10 மணி நேரத்தில் ஒரு மூடு என்று சொல்லவே இல்லையா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அந்த தலைமை நடத்தக்கூடிய மது ஒழிப்பு மாநாட்டிற்கு திமுக அழைக்கிறாங்க. எதற்காக? ஒரு சில விஞ்ஞானிகள் சொல்றாங்க திமுக நிலைப்பாட மது ஒழிப்பை தானே சொல்றாங்க. அப்போ அதில் கலந்துறது தவறு இல்லையா? திமுக இந்த மாநாட்டுக்கு அழைச்சி முதல்வருக்கு எதிராக தீர்மானம் போட போறீங்களா? அல்லது கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல, அந்த நிறைவேற்றாத வாக்குறுதியை உடனே நிறைவேற்றணும் தீர்மானம் போட போறீங்களா? கோரிக்கை வைக்கலாம், வேண்டுகோள் வைக்கலாம். அந்த மாநாட்டில் அதிமுகவை நாங்கள் அழைப்போம்னு சொன்னதுனால திமுக ஏற்கனவே கலக்கத்தில் இருந்து. எதுக்கு கலக்கத்தில் இருக்கணும்? இரு சார், எதுக்கு கலக்கத்தில் இருக்கணும்? சரி சார், எதுக்கு கலக்கத்தில் இருக்கணும்? பெரிய கலக்கத்தில் இருந்து அதனால வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை சொல்லவே மாட்டாரு. என்ன சார் கலக்கம்? சும்மா இருங்க. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையெல்லாம் நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை நாங்கள் தரோம். நீங்கள் தயவுசெய்து இப்படி பண்ணாதீங்க. நீங்கள் கூட்டணியில் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து மிகப்பெரிய அரசியல் நெருக்கடியில் ஏற்பட்டிருக்கு. இந்தியாவிலே இங்கே சமத்துவத்திற்கான சமூகத்துக்கான ஆட்சி நடத்த மக்கள் மத்தியில் இடம்பெற்றிருக்கிற ஒரே கட்சி திமுக தான் சார். உண்மையிலே சொல்கிறேன், இந்தியாவிலே சமூக நீதி சமத்துவம்னு சொல்லி பேசி ஏமாத்துற ஒரே கட்சியும் திமுக தான். கேளுங்க, ஒரு பொது தேர்தலுக்கு திமுக செலவு பண்ணக்கூடிய காசு 5000 கோடி. என்ன மை போட்டு பார்த்த மாதிரி எப்போ பாரு ஏன் சார் இப்படிலாம் பேசுறீங்க? பாராளுமன்ற தேர்தல் நடந்ததுன்னா அதில் 5000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க போது இது மொத்தமே 9000 கோடி தான் வந்து முதலீடு. சார் இது இல்லைன்னு சொல்லுங்க. அட இல்லை, அதை தானே சொல்லி முதல்ல இருந்து. இப்போ நீங்கள் போகிற மாதிரி கால் மேல் கால் போட்டு உட்காருங்க பார்த்தீங்களா? இந்த தைரியத்தின் தன்னம்பிக்கையும் இந்த பாதுகாப்பு கொடுத்தது திமுக கட்சி தான், திமுக ஆட்சி தான். இன்னும் இப்படியே சொல்லி திண்டல் மக்களை ஏமாற்றி எங்காக நான் தூக்கி மேலே போடுறேன். திமுக அங்கீகாரம் கொடுத்து தான் சார் அந்த ஒரு சுதந்திரம் சார். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது ஜிஜி சிவா மற்றும் தடா ரஹீம் அவர்கள். கேட்கலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், ரஹீம் சார்ட்டேருந்து நான் ஆரம்பிக்கிறேன், கேட்குறேன் சார். இந்த மது ஒழிப்பு மாநாடு திருமாவளவன் அவர்கள் வந்து ஏற்று நடத்துகிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா திமுக கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ட்விட்டரில் ஒரு பதிவு போடுறாரு, அடுத்து நீக்கிறாரு. ஏன்னா மதுவாலைகள் தொடர்ந்து திமுக நிர்வாகிகள் தான் வச்சுருக்கிறாங்க. நேற்று வந்து முதல்வரை போய் சந்திச்சுட்டு வந்து வெளியே செய்தியாளரை சந்திக்கும்போது அண்ணன் திருமாவளவன் சொல்கிறாரு, நாங்கள் இந்த மாநாட்டுக்கு திமுகவையும் கூப்பிட்டு இருக்கோம், வரேன்னு சொல்லிட்டாங்க. ஆர்எஸ் பாரதி, விகே சிலங்கோவன் எல்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மாநாட்டுக்கு திமுகவும் கலந்துக்கும் அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து இது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் முழுக்க அரசியலுக்காக இந்த மது ஒழிப்பு போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க என்னுடைய பார்வைக்கு தெரியும். ஏன்னு சொன்னால் இது திமுக நினச்சா இந்த மது ஒழிப்பை வந்து ஈஸியாக ஒரே நாளில் முடிவு கொண்டு வந்துடலாம், கடைகளெல்லாம் எடுத்து முடியலாம். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து திமுகவுக்கே அழைப்பு கொடுத்துருக்கேன்னு சொல்கிறது வந்து இது தமிழக மக்களை வந்து கேனையை நாக்கிற வேலையை தான் வந்து விடுதலை சிறுத்தை பண்ணுவோம் அப்படின்னு தோணுது. மது வச்சுட்டு இருக்கதே திமுக காரங்க தான். அவங்க நினச்சா கூட படிப்படியாகவோ இல்லை ஒரேடியானாலும் நினச்சாலும் மூடலாம். நான் இது போன்று அதே மாநாட்டுக்கு மதுவை வைத்து கொண்டிருக்கிற திமுகவே கூப்பிட்டுருக்கிறது வந்து, அதாவது மதுவிலக்கு எங்களால் அமுல்படுத்த முடியாது என்று எந்த இடத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையோ அல்லது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோ எந்த இடத்திலும் பதிவிடவில்லை. உதயநிதி சொல்லியிருக்காரு. நான் சொல்கிறது தவறில்லை. அதை மதுவிலக்கு அமல்படுத்த முடியாது என்று தானே சொல்லியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இல்லை, அதுக்கு ஒரு பெரிய விளக்கமும் ஒன்று வரேன். அப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இப்போ மதுக்கடையில் படிப்படியாக மூடி ஆட்சி முடியும் தருவாயில் நிச்சயமாக
அதற்கான முகாதத்தை எட்டுவார்கள். ஆட்சி முடியும் தருவாயில் காரணம் நீங்கள் சொல்லுவது போன்று ஏதோ ஒரு நாள் 2 நாட்களிலே மொத்த மதுக்கடையை மூடினால் இங்கே பல்லாயிரக்கணக்கான செத்து மடிவார்கள். பரவாயில்லையா? ஒரு உயிர் போவது அரசாங்கம் விரும்புமா? உயிர் போகக்கூடாது என்று விரும்புமா? எடுத்துக்கலாமா? மது ஒழிக்கிறதுக்கு நாங்கள் ஒழிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து உடனே எல்லாம் செத்துருவாங்க. நிச்சயமாக நான் கேட்பது நீங்கள் நல்ல ஒரு மருத்துவரை நீங்கள் கொண்டு தொடர்பு கொண்டு பேசிப்பாரு. இதே திமுக எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் வந்து மாஸ்க்லாம் போட்டுட்டு. ஆமாம், இதே திமுக எதிர்க்கட்சியாக இருந்த போது எடப்பாடி பழனிசாமி ஒரு மணி நேரத்தில் மதுக்கடை மூடி நாங்கள் போராட்டம் நடத்தினோம். 10 ஆண்டு வெக்கமா இல்லையா? 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்து விட்டு இப்போது வந்து திமுக எதிர்க்கட்சியாக இருப்போது மதுக்கடையில் மூட வேண்டும் சொன்னார்கள். இப்போது திறந்திருக்கிறாள், ஏன் மூடவில்லை? பதவி விலகணும், எடப்பாடி பழனிசாமி பதவி விலகணும். ஆமா அப்படின்னு சொல்லி வீட்டு வாசல்ல. ஆமா, 10 வருஷம் 10 வருஷம் ஆட்சியில் அதிமுக தானே இருந்தாங்க. நீங்க வந்தா செஞ்சிருக்கணும்ல. ஆமா, படிப்படி 760 மதுக்கடையில் மூடி இருக்கு. செந்தில் பாலாஜி வழக்கு மதுக்கடைன்னு மூடலையே. அது உங்களுடைய நிலைப்பாடு சார். 7 கடை 8 கடை திறந்துட்டு 760 கடையை மூடுறது மட்டும் நீங்கள் வெளியில் சொல்ல மாட்டீங்க. எல்லாம் தெரிஞ்ச அண்ணன் தெரியாத மாதிரியே இருப்பார். மக்களுக்கு தெரியும் இல்லையா? வச்சிருக்குது யார் சார்? மதுபான ஆலைகள்லாம். அதுதாங்க சார், மதுபான ஆலைகளை விடுத்து தொலைங்க. அதையும் பிடிச்சிக்கிட்டு அது யார் வேணா வச்சுக்கிட்டோம், யாருன்னா சம்பாதிச்சு தொலைக்கிட்டாங்க. திமுக அரசு நினைச்ச இப்போ தம்பி சொல்றது பார்த்தா பொங்குறாரு. ஒரே நேரத்துக்கு முன்னா எல்லாரும் நோய்வாய்ப்பட்டு செத்து போயிடுவாங்க. ஆமாய்யா. அப்போ திமுக அப்போ ஞானம் இல்லையா? அதோ அதிமுக ஆட்சியில் மூடி ஆகணும்னு சொல்லி கொடி தூக்கி போராடணும். ஐயா, ஞானம் இல்லை. ஐயா, ஞானம் இருந்ததின் காரணமாகத்தான் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த அதிமுகவை நீங்கள் மதுக்களை மூடுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு 10 நாட்டிலே 10 மணி நேரத்தில் ஒரு மூடு என்று சொல்லவே இல்லையா? எங்களுக்கும் கொஞ்சமாவது உயிர் பலியினுடைய சூழ்நிலை என்ன ஒன்று தெரியும். எங்களுக்கும் மதுனுடைய தாக்கம் பிரச்சனை எது ஒன்று எங்களுக்கு தெரியும். நான் மின்சார கட்டணம் சமீபத்தில் மின்சார கட்டணத்தை உயர்த்தி, அது மின்சார கட்ட உயர்வு இல்லை, மின்சார அதுக்கு வந்து உயர்வுன்னு சொல்லாதீங்க. இது மின்கட்டண திருத்தம் சொல்லுங்க. திருத்தம். அதாவது இப்போ சமீபத்தில் மின்சார கட்டண உயர்வு ஏற்றிட்டு அது மின்சார கட்டணம் உயர்வுன்னு பேசாதீங்க, அது மின் கட்டண திருத்தம்னு சொல்லி பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து அதிமுக ஆட்சிக்கும் போது மதுக்கடை ஒழிப்புன்னு சொல்லி போராடுவாங்களாம். திமுக ஆட்சி வந்த பிறகு மதுக்கடையை ஏன் ஒழிக்கலைன்னு சொன்னால் அவங்க உடனே ஒழிச்சிட்டா எல்லாரும் வந்து நோய்வாய்ப்பட்டு செத்து போவோம். பரவாயில்லையா? அப்போ குடிக்காரனுக்கு ஆதரவு தான் இவங்க இருக்காங்க. குடிக்காரர்களுக்கு ஆதரவு இல்லையா? ஐயா, நீங்களும் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறீங்க, உங்களுக்கு நல்லது கிட்டது தெரியும். குடிக்காரனுக்கு ஆதரவாக பேசலையா? அந்த குடிகாரெலாம் உயிர் தானே. அப்படி அவன் செத்தா பரவாயில்லையா? நான் என்ன சொல்கிறேன், செத்து போட்டோன்றேன். அது நீங்கள் கோபத்தில் சொல்கிறீங்க, உணர்ச்சிவசப்பட்டு சொல்கிறீங்க. ஆனால் எந்த அரசாங்கமும் மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய மக்களுக்காக உயிரை காப்பாற்றணும் தான் நினைக்கும். குடிகாரர் போன்றவர்களுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கு. குடிகாரனா மக்கள் தானே சார். அவர்கள் என்ன மாட்டு கிரகவாசிங்களா? ஒருவன் தவறு செய்கிற அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது, தவறு செய்தால் திருந்தி வாழ்வதற்கான வாய்ப்பில் கொடுக்க வேண்டும் சட்டமே சொல்லுகிறது. குடித்து விட்டீர்களா, குடிக்காமல் இருந்து அடுத்த கட்ட வாழ்க்கையை அவனை தன் பயணத்தை தொடங்குவதற்கு வாய்ப்பு அரசு கொடுக்க நடப்பதற்கும் இந்த பாலியல் பலாத்காரம் இச்சைகள்லாம் நடப்பதற்கும் மெயின் காரணம், மூல காரணமே இந்த மது தான் சொல்றாங்க. அப்படிங்கும்போது நீங்க அதை இல்லை, இதுவெல்லாம் கட்டுக்கதைகள் தான். அவன் கொழுப்பு எரிப்பு, காமவெறி தலைக்கு ஏறி போய் ஒரு அப்பாவி பெண்கள் வீதியில் நடந்து சென்றாலோ அல்லது எங்காவது தோட்டத்துறவிலே தனியாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி கொண்டு கற்பை செய்யக்கூடிய அந்த கழவனெல்லாம் வெறும் குடித்து விட்டு தானே. அப்போது குடி இல்லாத மாநிலம் குஜராத். உங்க ஆட்சியில் அதிகமாக இருக்குன்னு சார். இருங்க சார், குடி மதுக்கடையில் இருக்கக்கூடாது என்று சொல்லிய மாநிலம் குஜராத். குஜராத்தில் இதற்கு முன்பாக எங்கே கற்பழிப்பு நடக்கவில்லையா? இருங்க சார், குஜராத்தில் எங்கே திருட்டு வேலை நடக்கவில்லையா? குஜராத்தில் எவன் பொண்டாட்டி எங்கே கூட்டு போகலையா? குஜராத்தில் எங்கே பாலியல் அத்துமீறல் நடக்கவில்லையா? குஜராத்தில் ஊழல் நடக்கவில்லையா? குஜராத்தில் வெட்டினி எவனை சாகலையா? நீங்கள் தானே சொன்னீங்க. அங்கே தான் மதுக்கடையிலே இல்லையே. காந்தி பிறந்த மண் சொல்லக்கூடிய அந்த குஜராத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த பாஜக பார்த்து கேட்கிறேன், அதனை சார்பாக பேசக்கூடிய உங்களை பார்த்து கேட்கிறேன். திமுக அரசு தினமும் காலையில் தூங்கிருந்து இரவு வரைக்கும் கழுவி ஊற்றி கொண்டு விமர்சனம் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அண்ணன் தடாரகிமா அவர்களை பார்த்து கேட்கிறேன். அங்கே எந்த கூட்டம் சில நடக்கலையா? எனக்கு ஒன்றுமே புரியல. நம்ம இப்போ தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறோம், குஜராத்துக்கு குஜராத் என்ன அமெரிக்காவில் இருக்குது, ஹாங்காங்கில் இருக்கா சார்? இந்தியாவில் தானே இருக்கு. மாநில சுயாட்சி தமிழ்நாடு எல்லா உரிமையை நாங்கள் பார்த்து, அதனால தான் சார், ஆகியால் தான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் அவசரப்படாதீங்க. படிப்படியாக இந்த அரசு எப்படி இந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் இருந்து மதுக்களை மூடுன்னு பொறுத்து பாரு, சேர்த்து வாரி பூசாதீங்க. ஒன்று சரி இருங்க சார், இவர் இவ்வளோ பேசக்கூடிய
அண்ணனுடைய ஆதரவு கட்சிகளை சொல்கிறேன், அந்த கட்சிக்கு ஆதரவு இருக்கக்கூடிய அண்ணன் கட்சியை பார்த்து கேட்குறேன், அண்ணன் தலைமையை பார்த்து கேட்குறேன், நியாயமாக பதில் சொல்லிட்டோம். பூரண மதுவிலக்கை தமிழகத்திலே முதல் அமுல்படுத்திய தலைவர் யார்? முதலமைச்சர் யார்? ஐயா கலைஞர் அவர்கள் தானே. அப்போ ஒரு பூரண மதுவிலக்கை அமுல்படுத்திய சாதனை சரித்திரம் படித்த கலைஞர், அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார். அதே போன்று இப்போ இருக்கக்கூடிய திமுகனுடைய தலைவராக இருக்கிறார், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிறார் அண்ணன் தளபதி. அவர் நிச்சயமாக இதே நடவடிக்கை எடுப்பார், அந்த சாதனை மீண்டும் படைப்பார். இல்லை என்ன சொல்ல வர்றாருன்னா எனக்கு ஒன்றுமே புரியல. நான் என்ன சொல்கிறேன், இப்போ உங்கள் ஆட்சியில் நீங்கள் வாக்குறுதி கொடுத்து தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வர் இருக்கீங்க. இதை ஏன் செய்யலைன்னா எம்ஜிஆர் செஞ்சார், கலைஞர் செஞ்சார், ஜெயலலிதா செஞ்சாங்க அப்படின்ற வாதம் நீங்கள் முன் வச்சு. ஐயா அதுதான் சொல்கிறேன், அவர்கள் எல்லாம் மதுவிலக்குக்கு மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த குறிக்கோளோடு இல்லை. சாராய ஆற பாலாறாக ஓட விட்டார்கள். ஆனால் மதுவிலக்கை அமல்படுத்தும் சொல்லக்கூடிய ஐயா கலைஞர்கள் அமல்படுத்தி சரித்திரம் படித்திருக்கிறார். அதே போன்று திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் சரித்திரம் படிப்பார். பொறுத்து அதற்குள் சேர்த்து பூசி எவ்வளவு அரசியல் நாடகம். இதே மாதிரி கலைஞரும் அறிக்கை விட்டுட்டு தான் இருந்தார், மதுவிலக்கு கொண்டு வரும். 2016 ஆட்சியில் இல்லையா சார்? அதே மாதிரி ஸ்டாலின் சொல்லிட்டு இருந்தார். ஐயா 2016 நாங்க ஆட்சியில் இல்லையா சொல்லுவாங்க. இது ஏன் சார் இது மட்டும் காவல் வாங்கிக்க மாட்டீங்க சார்? இல்ல எனக்கு கேள்வி என்னன்னா, தொடர்ந்து இவங்க வந்து தேர்தல் டயத்துல வந்து திரு கருணாநிதி அவர்களா இருக்கட்டும், ஸ்டாலின் இருக்கட்டும், கலைஞர் தான் பூரண மதுவிலக்கு அமல்படுத்த சாதனை படித்தா, அப்புறம் கருணாநிதி ஆகட்டும் பேசுறீங்க. கருணாநிதி அவர்களும் தொடர்ந்து சொல்றது வந்து நாங்க ஆட்சிக்கு வந்து மதுவிலக்கு அவர் ஏற்கனவே சொன்னாரு, அதை செயல்படுத்தி காட்டியிருக்கிறாரு. 2014 சொன்னார், ஆட்சியில திமுக வரல. ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா மதுவிலக்கு கொண்டு வருவோம். ஓட்டு பார்த்தா படிச்ச மாதிரி இருக்கிறீங்க. 2014 ஆளுங்கட்சி திமுக இருந்தது. அவர் தான் அந்த பக்கம் உட்காந்து பேசினுக்கிறாரு தினமும் கேட்டா. இப்ப நீங்க அவங்க கூட்டணி கட்சிக்கு ஆதரவா பேசுறாருன்னா நீங்க நடிகா பேசுங்களா? உங்க கூட்டணி கட்சியில உள்ள ஒரு 2014 எப்படி பேசுவீங்க? 2014 இவங்க கட்சிக்காரர் இருந்தாங்க. கட்சிக்காரர் உதயநிதி அவர்களே விளக்கம் கொடுத்திருக்காரு. நீங்க என்ன ஓட்டு போட்டீங்களா எங்களுக்கு? ஏங்க அவர் யதார்த்தமா நகைச்சை கேட்கக்கூடிய கேள்விகளை நீங்க பதில் சொல்லுவீங்களா? ஓட்டு போட்டு இருந்தா திமுக ஆட்சியில் 2014 அமர்ந்திருக்கும், அதை வச்சு அவர் சொல்றாரு. அப்புறம் ஓட்டு போடாம திமுக ஆட்சியில் இல்லாம மதுவிலக்கு எப்படி அமல்படுத்த முடியும்? அதுதான் படுத்துறோம் சார். 760 கடை மூடி இருக்கிறோமே. இப்ப ஆக மொத்தம் இப்ப இந்த 5 ஆண்டு முடியும் போது மொத்த படுத்துறோம். ஒரு கால் மூடலன்னா என்ன இது? இல்ல மூடலன்னா அவர் கேக்குறது மூடலன்னா எங்க அரசனுடைய நிலைப்பாடு மதுக்களை மூட வேண்டாம், மக்களை பாதுகாக்க வேண்டாம். மூடலாம் நீங்க அதை வச்சு அரசியல் அதை தேட பாக்குறீங்களா? சிவா சொல்ற மாதிரி நான் ஏத்துக்கிறேன். கொஞ்சமா படிப்படியா மூடி. சரி இப்ப இந்த 5 ஆண்டுகள் முடிவுகளை ஒட்டு மட்டும் நீங்க மூடிடுவீங்க. 5 ஆண்டுகளை ஒட்டுமொத்த மூட வேண்டும் என்பதுதான் அரசினுடைய கொள்கை நிலைப்பாடு. மூடுவோம். அதுல 1 2 இருந்தா 26 நாங்க தான் ஆட்சியில் வரோம், திரும்ப மூடுறோம். நீங்க கவலைப்படாதீங்க. என்ன இது மூடலன்னா? இப்ப தேர்தலை எப்படி எதிர்கொள்வீங்க? அடுத்த தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுப்பீங்க? பாருங்க, நீங்க ஏற்கனவே நீங்க தானே சொன்னீங்க கொஞ்சம் கொஞ்சமா நாங்க படிப்படியா சார் நிவர்த்தி காட்டுவோம் சார். அதுக்குள்ள ஏன் சார் அவசரப்படுறீங்க? மூடலன்னா மூடுறன்னு சொல்ற அரசை பத்தியா மூட கூட நீங்க விரும்புறீங்க? இல்ல சார், அடுத்த தேர்தல்ல இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் முடிகிற தருவாயில இது மாதிரி மது எதிர்ப்பு மாநாடு திமுக சார்பில் நடத்துவீங்களோ? அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அந்த தலைமை நடத்தக்கூடிய மது ஒழிப்பு மாநாட்டிற்கு திமுக அழைக்கிறாங்க. எதற்காக? ஒரு சில விஞ்ஞானிகள் சொல்றாங்க. விஞ்ஞானி எந்த ஒரு விஞ்ஞானி? அதான் உங்களுடைய கட்சிக்காரங்க தான். ஜிடி நாயுடுவா? இல்ல உங்க கட்சிக்காரர் உங்களுக்கு தான் தெரியும். உங்க கூட்டணி கட்சிக்காரர் தான். அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி. நீங்க சொன்னீங்கன்னா தான் தெரியும் எந்த விஞ்ஞானி. அதான் 4 பேர் சொல்லிட்டேன். சரி சொல்லுங்க. உங்க கட்சி ஒண்ணு. என்ன சொன்னாங்க? அதுதான் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது. திமுக அங்கே போய் மது எதிர்ப்பு மாநாட்டில் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திமுக கலந்து கொள்ளக்கூடாதுன்னு விதியா? திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் திமுக நிலைப்பாட மது ஒழிப்பை தானே சொல்கிறாங்க. அப்போ அதில் கலந்துறது தவறு இல்லையே? தவறு இல்லையா சார்? இல்லை, அது எவ்வளோ பித்தலாட்டம். எங்கே பித்தலாட்டம்? அதிமுக பண்ணாத பித்தலாட்டமா? நாம் தமிழ் பண்ணாத பித்தலாட்டமா? பாஜக பண்ணாத பித்த? இந்த மக்களை இருங்க சார், இந்த மக்களை பாதுகாத்த தங்கமாக இருக்கக்கூடிய இந்த கட்சியை பார்த்து பித்தலாட்டம் சொல்றீங்க எப்படி? சொல்றேன், அவங்க எல்லாமே பண்ணாங்க. நிர்வாணமா தெருக்கூத்து ஆடினாங்க. நீங்களும் அதே மாதிரி ஆட போறீங்க? இல்லையே, நாங்கள் ஆடலையே. அதிலிருந்து அவர்கள் செய்த தவறே நாங்கள் செய்யாத காரியத்தால் தான் 24 மீண்டும் 24 மாபெரும் வெற்றிக்கண்ணியை தமிழ்நாட்டு மக்கள் திமுக கூட்டணி தலைமையிலுக்கான எண்ணிக்கையில் 40 தொகுதியில் கொடுத்துருக்குறாங்க. இதே சாராயத்தை வச்சு பல விஷ பிரச்சாரங்களை மேற்கொண்டு பேசிய விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மாபெரும் வெற்றிக்கண்ணி மீண்டும் திமுக கொடுத்துருக்குறாங்க. சேலம் மாநாட்டில் ஆடினாங்க. இன்னும் 2 எடுத்து கொடுங்க அவருக்கு. சேலம் மாநாட்டில்
அதாவது முழுக்க திமுக இப்போ விடுதலை சிறுத்தை நேற்று என்னுடைய பேச்சு வேறு மாதிரி இருந்தது. இன்றைக்கி அவர் போய் முதல்வர் நீங்கள் சந்திக்கலாம். ஆனால் திமுகவை அழைப்பு கொடுத்துருக்கோன்னு சொன்னால் எந்த வகையில் நியாயம்? நான் சொல்றேன் விடுதலை சிறுத்தை வந்து இப்படி அரசியல் பண்ணக்கூடாது இல்லையா? மக்களை எப்படி சார் பண்றாங்க? நானும் சொல்றேன் அவங்க கூட கூட்டணியில் இருக்கறனால இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா திமுக கட்சியில இருந்துகிட்டு திமுக எதிர்த்து பேசும்போது நம்ம நிச்சயம் கைத்தட்டி வரவேற்போம். நானே பல இடங்களில் பேசியிருக்கேன், வரவேற்றிருக்கேன். பட் இன்னைக்கு திமுக கூட்ட போய் நீங்க இந்த மாநாட்டில் கலந்துக்குன்னு சொன்னா யாரை ஏமாத்தேன்றாங்க. சரி, நீங்க உங்க கூட்டணி கட்சி அதிமுக போய் கலந்துக்கோங்க. நாங்க தானே கூப்பிட்டு இருக்கிறாரு. இல்ல சார் விடுதலை சிறுத்தை கட்சி உங்களை தானே கூப்பிட்டு இருக்கிறான், போங்க. ஏன் போல? நானும் சொல்றேன் உங்களுக்கு மக்கள் மேல அக்கறை இல்ல. நானும் சொல்றேன் திமுக இந்த மாநாட்டுக்கு அழைச்சி முதல்வருக்கு எதிராக தீர்மானம் போட போறீங்களா? அல்லது கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல, அந்த நிறைவேற்றாத வாக்குறுதியை உடனே நிறைவேற்றணும் தீர்மானம் போட போறீங்களா? கோரிக்கை வைக்கலாம், வேண்டுகோள் வைக்கலாம், ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். கடைசி வரைக்கும் அவ்வளவுதான் முடியும். சரி, நீங்க தான் போங்களே. நீங்க ஏன் சார் போக மாட்டீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல சார், அவங்க ஏன் இல்ல விக்ரவாண்டி வழி தெரியல சொல்லுங்க, நான் கொண்டு போய் விடுறேன். வரீங்களா விக்ரவாண்டிக்கு? எப்படி அறிவாலயத்துல போய் திரும்ப நீங்க தான் மக்களுக்கான கட்சி சார் இங்க பாருங்க, நீங்க தான் போலான்னு சொல்றீங்க. அதிமுகவுக்கு யார் வேணாலும் வரலாம் சார். இவருக்கே அழைப்பு வந்துருந்தா அப்புறம் அதிமுக தேமுதிக சொல்ற ஒரு இவரு போக மாட்டாரு. நாங்க உதாரணத்தை சொல்றேன். அண்ணா அறிவாலயத்துல போய் திரு முதல்வர் ஸ்டாலினை சந்திச்சு நீங்க இந்த மாநாட்டில் கலந்துக்கணும்னு சொல்ற திருமாவளவன் அவர்கள் அதே மாதிரி அதிமுக சேர்ந்தா சொன்னாங்க முறைப்படி அழைப்பு விடுத்தா அதை பத்தி பேசலாம் அப்படின்னாங்க. எங்க சொல்லல முறைப்படி நான் பொண்ணு கொடுத்த பொண்ணு எடுக்கிறாங்க. முறைப்படி நீங்க பண்ணல இல்ல பொண்ணு கொடுத்தா பொண்ணு எடுக்கிறாங்க. திமுக தலைமையா நாங்க கூட்டணியில இருக்கோம். பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கறனால முறைப்படி நாங்க திமுக தலைமை கூட்டணியில இருக்கிறோம். நானும் சொல்றேன் ஒண்ணு இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, எப்படி வந்து அன்னபூர்ணாவுடைய முதலாளி உரிமையாளர் அங்கே வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன்னாடி பேசும்போது காரத்துக்கு ஒரு ஜிஎஸ்டி, இனிப்புக்கு ஒரு ஜிஎஸ்டி, இந்த மாதிரி ஜிஎஸ்டி போடுறதுனால எங்களுக்கு பில்லில் வந்து அக்கௌண்டிங் ஆடிட்டர் அக்கௌண்டிங் பிரச்சனை வருது. இதை நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று ஏற்றுறீங்க, இல்லை சமமாக இருக்கட்டும், மாற்றம் போடாதீங்க. அதேமாரி வந்து பன்னுக்கு வந்து ஜிஎஸ்டி இல்லை, அதுக்குள்ளே இருக்கிற கிருமிக்கு ஜிஎஸ்டி. இது வந்து மக்கள் மத்தியில் எங்களுக்கு மிகப்பெரிய குழப்பம் ஆகுது. அந்த வீடியோ ட்ராவல் ஆன உடனே எப்படி வானதி சீனிவாசன் மூலியமாக அன்னபூர்ணி ஓனரை முதலாளியை மிரட்டி அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வச்சாங்களோ, அதேமாரி விடுதலை சிறுத்தை கட்சி மதுரை போராட்டத்தில் அதிமுகவை அழைப்பேன், அவங்கள அழைப்பேன், இவங்கள அழைப்பேன்னு சொன்னதுக்காக கூப்பிட்டு மிரட்டி இன்றைக்கி எங்களையும் கூப்பிடு நாங்களும் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்றத ஒரு சந்தேகம் எனக்கு மனசுக்குள்ளே வருது. ஏன்னா திமுக வந்து அதிகாரத்தில் இருக்கு. ஆனால் சண்டை போட்டீங்கன்னா விடுதலை சிறுத்தை தான் ஜெயிக்கும். அதிகாரத்தில் இருக்கு. அதிகாரத்தில் இருக்கும்போது பொய் வழக்குகளை போட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த மிரட்டல் பண்ணது. அண்ணா பேசக்கூடிய வார்த்தையில பார்த்தா உலகால பிரமாணமா இது பெரிய ஒரு கதையை தயார் பண்ணி இருக்கிறாரு. விடுதலை சிறுத்தை கட்சியும் திராவிட முன்னேற்ற கழக கட்சியும் ஒரு சகோதர உறவோடு நகமும் சாதியும் போட்டு சமூக நீதிக்காக போராடுறாங்க, சமத்துவத்துக்காக போராடுறாங்க. அப்பேற்பட்ட கட்சியை திமுக மிரட்டுறாங்கன்னு சொல்றாரு. நியாயமா? ஏன்னா பாகுபலி ஆந்திரால இருக்கிறாரு டைரக்டர் சொல்லி இங்க கதை எழுதுறீங்களா? இல்ல ராஜமௌலிக்கு நீங்க தமிழ்நாட்டுல நீங்க ஒரு ராஜமௌலியா போராடுற நீங்க சத்தியமா இருந்துங்க வேணாம்னு சொல்ல. அப்படி இருக்கும்போது எந்த மையத்துக்கு நீங்க வந்து அதிமுகவுக்கு நாங்க இந்த மாநாட்டுக்கு அழைப்பு கொடுப்போம்னு சொன்னீங்க. அவரே விலக்குறை கொடுத்திருக்கிறாரு. ஐயா, இந்த மது ஒழிப்புக்கு எதிராக போராடக்கூடிய யாராக இருந்தாலும் இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு மனிதநேயத்தை மையப்படுத்தி அனைவரும் இதுல கலந்து கொள்ளணும். எதிர்ப்பை பதிவு இருங்க. அவர் சொல்லிட்டாருங்க, வெறும் சாதியை மட்டுமே இயங்கக்கூடிய கட்சியோ அல்லது மதத்தை மட்டுமே இங்கே வைத்து இயங்கக்கூடிய அரசியல் செய்யக்கூடிய கட்சிகளுக்கு இங்கே இடமில்லை. ஆனால் தடாரகிமு கூட இடம் இருக்கிறது, இந்த பாஜக பாமக இடம் இல்லை நான் சொல்லலை, அவரே சொல்லிட்டார். அதிமுக இடம் இருக்கிறது, தடாரகிமு அவர்கள் இடம் இருக்கிறது, நான் தமிழருக்கு இடம் இருக்கிறது. இன்னும் கூட்டணி கட்சி எத்தனை பேர் இருக்கு? அனைவருக்கும் இடம் இருக்கிறது. இந்த ரெண்டு கட்சி இடம் நான் சொல்லலைங்க. எனக்கு பாமக எனக்கு பாஜக நான் முரண்படான தனிப்பட்ட டீலிங்க. அவருடைய அரசியல் கொள்கை சொல்லி இருக்கிறாரு, அவ்வளவுதான். இதுல இருங்க சார், அவர் பெரிய கதையை சொல்லி வச்சிருக்கிறாரு. இது பெரிய குழப்பம் ஏற்படும். இவர் அண்ணன் அவரு விடுதலை சிறுத்தை கட்சியும் திமுக தோணா சண்டை போட்டு சாகணும்னு சொல்லி வச்சிருக்காரு. திமுக எப்படி சார் விடுதலை சிறுத்தை கட்சி மிரட்ட முடியும்? அவங்க சொன்னாங்க நியாயமா சார் இது? அவங்க சொன்னாங்க ஒருவேளை மிரட்டப்பட்டாரோ அதனால வந்து திமுகவை இப்ப கூப்பிடுற நிலைமைக்கு போயிட்டோங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனாலதான் அதிகாரத்திலும் பங்கு கேட்கிறாரு திருமாவளவன். எங்க
அதிகாரத்தில் பங்கு வேணும்னு சொல்லக்கூடிய 1998 2000 காலகட்டத்தில் அது இருந்து இப்போ ஏன் இருங்க விடுதலை சிறுத்தை தொடர்ந்து வைத்திருக்கக்கூடிய அந்த கோரிக்கை சார். அது இப்போ சொல்ல அப்பயே சொல்லிட்டாரு. இல்ல அந்த மிரட்டல் விட்டுருப்பாங்க, அதுக்காண்டி தான் சார், அதிகாரத்துல பங்கு கேக்குறாங்க. அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா இந்த 2 தொண்டன் அடிச்சு சாகணும் சொல்ல வரீங்களா? ஒண்ணு விடுதலை சிறுத்தை கட்சி மாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் அதிமுகவை நாங்கள் அழைப்போம்னு சொன்னதுனால திமுக ஏற்கனவே கலக்கத்தில் இருந்தது. எதுக்கு கலக்கத்தில் இருக்கணும்? இரு சார், எதுக்கு கலக்கத்தில் இருக்கணும்? கூலா சரி சார், எதுக்கு கலக்கத்தில் இருக்கணும்? பெரிய கலக்கத்தில் இருந்து அதனால வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை சொல்லவே மாட்டாரு. என்ன சார் கலக்கம்? சும்மா இருங்க. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைலாம் நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை நாங்கள் தரோம். நீங்கள் தயவுசெய்து இப்படி பண்ணாதீங்க. நீங்கள் கூட்டணியில் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து மிகப்பெரிய அரசியல் நெருக்கடியில் ஏற்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னால் திமுகவுக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே 2015 2016 வந்து மக்கள் நல கூட்டணி ஏற்படுத்தியது திருமாவளவன் தான். பேர் போனால் வைகோ அண்ணன் அப்படின்னு வருமே தவிர முழுக்க இவர் தான் ஆர்கனைஸ் பண்ணார். அந்த பயம் திமுகவுக்கு இருக்குது. அதனால் இரவோடு இரவாக போய் உட்காந்து ஒன்று நட்டிட்டாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம். அல்லது உங்கள் கட்சி நிர்வாகிகளை இவங்கள நாங்கள் வந்து குண்டாஸ் சட்டம் போடுவோம், கஞ்சா வச்சுருந்தா கைது பண்ணுவோம். எப்படியா இப்படிலாம் பேசுறீங்க? இருக்கு இல்லைங்க, அதிகாரம் இருந்தால் நாங்கள் யார் மேலே துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கிறோம்? நிரபராதியை கூட குற்றவாளி ஆக்குவீங்க நாங்களா சார்? திமுகவுக்கு அது பழக்கம். இந்தியாவிலேயே இங்கே சமத்துவத்திற்கான சமூக நீதிக்கான ஆட்சியை நடத்த மக்கள் மத்தியில் இடம்பெற்றிருக்கிற ஒரே கட்சி திமுக தான் சார். உண்மையிலே சொல்கிறேன், இந்தியாவிலே சமூக நீதி சமத்துவம்னு சொல்லி பேசி ஏமாத்துற ஒரே கட்சியும் திமுக தான். எதிர்கட்சி பேசுற எதிர்கட்சி தலைவர் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார்ல, அதிமுக ஆட்சி தானே 10 ஆண்டு காலம். இஸ்லாமியர் மீது உங்களுக்கு அன்பு ஆதரவு இருப்பது உண்மையை சொன்னா நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது பதவி விலகணும் சொன்னீங்க. இருங்க வரேன், நான் என்ன கேட்குறேன், திமுக திட்டமிட்டு தவறு செய்து சொல்ல வராருல. அதிமுக 10 ஆண்டுகளும் தொடர்ச்சி ஆட்சியில் இருந்தாங்க. நாங்கள் இஸ்லாமியர்கள் யாரும் அதிமுக ஓட்டை போடலைங்க, திமுக போட்டோம். இதுதான் சர்வாதிகாரத்தனத்துக்கும் சமத்துவத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா, அரசு இருக்கும்போது பிஜேபி செய்யல, காங்கிரஸ் செய்யலன்னு சொல்லி நம்ம கேள்வி எழுப்பும்போது பிஜேபி 15 ஆண்டு ஏன் அவங்க செய்யலன்னு கேட்டியா நீ அப்படின்னு கேட்டா எவ்வளவு கேவலமா இருக்குமோ அதே மாதிரி தான் இவங்க தமிழ்நாட்டு பாருங்க சார். அதிமுகவை பொறுத்தவரைக்கும் பாஜக கூட்டணியில் இருக்கும்போது இஸ்லாமியர்கள் யாரும் வாக்கு போடல, திமுக கூட்டணி தான் போட்டோம். திமுக கூட்டணி பாஜக வெளியே வந்து நீங்க புனிதமாயிட்டீங்க. கேளுங்க, திமுக கூட்டணி தான் எப்படி நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே மது ஒழிப்புன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்களே, அதே மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை பண்ணணும்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. கொடுத்த வாக்குறுதி ஏன்டா நிறைவேற்றலன்னு சொல்லி செருப்பால் அடிச்ச இருங்க சார். சார் நாங்க சொல்றோம் சார், நீங்க மூடி மறைக்கிறீங்க. இஸ்லாமிய உறவுகளை திமுக அரசு விடுதலையே செய்திருக்கிறது. இது சொல்றாரு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் வந்து அவருக்கு என்ன பிரச்சனை? சமீப காலத்துல வந்து ரஜினியை வச்சு பேச வச்சு ஒரு மூத்த அமைச்சர் நீங்களாம் வந்து கொஞ்சம் ரஜினி சார் நாங்க பேச வச்சுமா அரசியல்ல இருந்து கொஞ்சம் வெளியில இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் பேச இல்லைங்க. திரு சூப்பர் ஸ்டார் அவரை நாங்க பேச வச்சுமா? இல்ல அது மக்களுக்கு தெரியும் யார் பேச வச்சுட்டு. இல்ல அந்த ஒரு இது வந்த உடனே இப்போ சமீப காலமா துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இளைஞர்கள் வரணும், கொஞ்சம் பொறுப்புலாம் லேட்டாக தான் வரும், அதெல்லாம் நீங்கள் இருக்க கூட நான் வரணும் அப்படிங்கிறாங்க. உண்மைதானே? இல்லை இந்த அதே இது கேள்வி கேட்கப்படுது, எம்எல்ஏவும் எம்பியா இருக்குது யாரு? அதுதாங்க சொல்றேன். அனுபவம் அரசியலில் சேவை செய்வதற்கு வாரிசு மண்ணாங்கட்டி அதெல்லாம் கிடையாது. மக்களுக்கு ஒருவன் சேவை செய்கிறானா மக்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் சொன்னாரு. கட்சிக்காண்டி உழைத்தவர்களுக்கு நிச்சயம் வந்து அவர் அடிமட்ட தொண்டனா இருந்தாலும் அங்கீகரிக்கும், நாங்கள் கொடுப்போம், கொஞ்சம் பொறுமையா இருக்கும்னாரு. ஆமா, அவரது மகன் போன்ற திமுகவில் இருக்கிற எம்எல்ஏ எம்பி மகன்லாம் வந்து அடுத்தடுத்து ஈஸியா வந்துடுறாங்க. அவங்க இது முன்னாடி திமுக என்ன அதெல்லாம் வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அது மாதிரி தான் சார் தெரியும். அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு, கட்சி தொண்டர்களுடைய நிலைப்பாடு, அது அவர்கள் தேர்வு செய்யக்கூடிய 26 சட்டமன்ற தேர்தலில் திமுக தொண்டர்களுக்கும் சீட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறீங்க. அதற்கான அங்கீகாரம், அதற்கான அந்தஸ்து, அதற்கான உரிமை, அதற்கான உழைப்பு அந்த தொண்டனிடம் இருந்தால் நிச்சயமா அவர்களுக்கும் வாய்ப்பு அளிக்க போகிறார்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த வார்த்தை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மணி எனக்கு பிடிக்கல திமுக கூட்டணி என்ன பண்ணாங்க? திமுக அவங்களை என்ன செய்தது சொல்லுங்க? இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க, சிறுபான்மை எதிராக பிரச்சாரத்தை மேற்கொள்ளாது. சார் முதல்வர் வெளிநாடு பயணம் மேற்கொண்டார்ல, இப்போ வந்துட்டாரு. அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? பிற ஸ்டேட் மாநில முதல்வர்கள்லாம் 20,000 கோடிக்கு மேல கொண்டு வந்திருக்காங்க, இந்த ஒரு 7,000 கோடி என்னமோ, அப்போ இது கம்மி தான், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி அப்படின்னு யார் சொன்னாங்க? தமிழிசை சவுந்தரராஜன். அவங்க எத்தனாயிரம் கோடி வருஷத்தில் 300 சில்லற நாளும் வெளிநாட்டில் தான் இருக்கிறாரு நாட்டோட பிரதமர். எடுத்துட்டு வந்து எத்தனாயிரம் கோடி இந்தியாவில் கொட்டிட்டாரு, அதை கொஞ்சம் சொல்லுவாங்களா தமிழிசை சவுந்தரராஜன்? இல்லை அவங்க ஆட்சி பொறுப்பில் இல்லை மாநிலத்தில். எங்க ஒட்டுமொத்த இந்தியாவில் அவங்க தாங்க இருக்கிறாங்கன்ற அந்த கட்சியில் தானே இந்த மாதிரி இருக்கிறாங்க.
சொல்லுங்க. இப்போ அவர் கேட்டது என்னன்னா, போயிட்டு வந்திருக்காங்க, எத்தனை கோடிகள் வந்து முதலீட்டாளர் அதை நீங்கள் கேட்டால் சொல்லுவோம் சார். பாஜக கட்சியில் இருக்கணும்னு கேட்டால் மத்திய அரசே அவங்க தானே. அப்போ நான் வேறு எப்படி பாஜக பற்றி தானே பேச முடியும்? நான் தான் சொல்கிறேன், நீங்கள் அதுக்கு விளக்கம் சொல்லிவிட்டு இவங்க ஒன்றும் கேள்வி கேட்குற அளவுக்கு யோகியம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அந்த கேள்வி இருங்க சார். தமிழிசை சவுந்தரராஜன்லாம் திமுக பார்த்து கேட்பதற்கு எந்த தகுதி எந்த யோகியதும் இல்லை. ஆனால் திமுகவை கொண்டு வந்த முதலீடு என்னன்னு தான் கேள்வி. 7,000 சில்லற கோடியை கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்னும் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் வந்தாலும் கூட அங்கிருந்து அமெரிக்காவிலிருந்து பல தொழிலதில் இங்கே தமிழ்நாடு கிளம்பி வருவதாக தகவல் வந்திருக்கிறது. கேளுங்க, ஒரு பொது தேர்தலுக்கு திமுக செலவு பண்ணக்கூடிய காசு 5,000 கோடி. இன்னும் மை போட்டு பார்த்த மாதிரி எப்போ பாரு ஏன் சார் இப்படிலாம் பேசுறீங்க? பாராளுமன்ற தேர்தல் நடந்ததுன்னா அதில் 5,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க போது இது மொத்தமே 9,000 கோடி தான் வந்து முதலீடு சார். இது இல்லைன்னு சொல்லுங்க. அட இல்லை, அதை தானே சொல்லி முதல்ல இருந்து பாவீங்களா? ஏன்னா குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு பொது தேர்தலையும் 5,000 கோடி ஒரு கட்சி செலவு பண்ணுது. செலவு பண்ணாதான் முடியும். உங்கள் கட்சியா சார்? அதிமுக கட்சியா? அவங்க கூட்டணி கட்சியா? எங்கே போகிறோம்? 50 ஆண்டு காலம் இந்த திராவிட மாடல் திமுக கட்சி என்று தமிழ்நாட்டிலே இல்லை என்று சொன்னால் இந்த மக்கள் இன்னும் பின்னோக்கி பயணத்தில் சென்றிருப்பார்கள். இப்போ நீங்கள் போகிற மாதிரி கால் மேல் கால் போட்டு உட்காருங்க பார்த்தீங்களா? இந்த தைரியத்தின் தன்னம்பிக்கையும் இந்த பாதுகாப்பு கொடுத்தது திமுக கட்சி தான், திமுக ஆட்சி தான். இன்னும் இப்படியே சொல்லி எத்தனை மக்களை ஏமாத்து. எங்கால நான் தூக்கி மேலே போடுறேன், திமுக அங்கீகாரம் கொடுத்துதான் சார். அந்த ஒரு சுதந்திரம் சார். எத்தனை முறை தான் சார் என்ன முறைப்பீங்க? நான் என்ன சார் பாக்கல? இப்படியெல்லாம் போட்டு கடைசியாக தலித் மக்களை தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்து திமுக தான் சொல்லி தலித் மக்களை சொன்னாங்கன்னா இப்போ கடைசியாக நம்மகிட்டே வந்துட்டாங்களே. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு நம்மகிட்டே வந்துட்டாங்களே. பார்க்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு நன்றாக தெரியும் திமுக எந்த அளவுக்கு அவர்களுக்கு உயிரும் உடமையும் போன்று நகமும் சதையும் போன்று இருக்குன்னு அவருக்கு தெரியும் சார். நீங்கள் எத்தனை முறை வேணால் சேர்த்து வரீங்க. ஒரு 800 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்ட ஒரு சமூகத்தையும் வந்து கால் மேலே காலில் போட்டு கொடுத்தது வந்து சுதந்திரம் கொடுத்து அண்ணன் பாருங்க. அண்ணன் இதில் அண்ணன் தான் இப்போ அதை அரசியல் பண்ணுறாரு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு பாஜக எப்படி வஞ்சிக்கிறது, சங்கர சங்களோடு சேர்ந்து கொண்டு ஜெய் ஸ்ரீராமர் சொல்லி எத்தனை குடும்பங்களை கெடுத்து கூட்டி சார் ஆக்குகிறது. அது போன்ற கோர தாண்டவத்தை மதவாத சக்தியில் தமிழ்நாட்டில் செயல்படுத்த முடியவில்லை. அதற்கு யார் காரணம்? திமுக தான் காரணம். அந்த அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். ஆதரவு எப்போதும் திமுக இருக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க. இது சொல்லிட்டு இருக்கீங்க, ஆதரவாக இருக்கும். இன்னைக்கு போன 10 ஆண்டு காலத்தில் நடந்த கொடுமை விட இந்த 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 3 ஆண்டு காலத்திலே ஓரளவுக்கு குறைந்திருக்கிறது. இருந்தாலும் மீண்டும் மத்தியில் பாஜக அரசு வந்ததன் காரணமாக தான் இந்த அவல நிலை. மீண்டும் அதற்கான சவுக்கடி கொடுத்து தமிழ்நாட்டு மீனவர்களை நிச்சயமாக தமிழ்நாடு அரசு காப்பாற்றும். நிச்சயமாக தமிழக அரசு காப்பாற்றுன்னு நானும் நம்புகிறேன். கண்டிப்பாக நம்புவாங்க. நிச்சயமாக. தொடர்ந்து எங்களோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி சார்.